அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காரமடையில் இருக்கேன். காரமடையில் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டை ஒட்டி, அதாவது மேட்டுப்பாளையத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கேன். பள்ளிவாசலுக்கு நேர் ஆப்போசிட். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா தம் பிரியாணி கடை வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து என்னென்ன வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எம்டி பிரியாணி, முட்டை பிரியாணி, பீஃப் சில்லி, சிக்கன் சில்லி, வறுவல், இது எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. வியூவர்ஸ், நம்ம இங்கே வந்துட்டு என்னென்ன டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் உங்கள் பேருங்க? முகமது யாசினுங்க என் பேர். ஓகே சார். சார் இந்த பாத்திமா தம் பிரியாணி ஷாப் வந்துட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்குனீங்க? கரெக்டாக இதோட ஒரு 11 வருஷம் ஆச்சு கடை வச்சு. 2009 வச்சேன். இப்போ இந்த கடை வச்சு 6 வருஷம் ஆச்சு. 102 பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு தள்ளு வண்டியில் சின்னதாக வச்சோம். அது வந்து 2009 வச்சோம். ஓகே சார். இந்த கடை வச்சு 2014 வச்சோம். சரிங்க. இப்போ இது 6 வருஷம் ஆச்சு. நல்லா ஓடிட்டு இருக்கு நம்மளுக்கு. சார் இது மெயின் ஏரியாவில் நீங்கள் வச்சுருக்கீங்க. சார் இங்கே என்னென்ன வகையான டிஷ்ஷஸ் கொடுத்துட்ருக்கீங்க? மெயின் பீஃப் பிரியாணி, பெஸ்ட் பீஃப் சில்லி. அது ஸ்பெஷலிஸ்ட் நம்ம தான். காரமான ஹோல் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கடையில் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கம்பல்சரி பீஃப் பிரியாணி, பீஃப் சில்லி ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி, பீஃப் வறுவல், பீஃப் சுக்கா இருக்குது, ப்ளஸ் எம்டி பிரியாணி இருக்குது, முட்டை பிரியாணி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒயிட் குஸ்கா எல்லாமே போட்டு தருவோம். இது சப்போஸ் ரோடு பெருசு பண்ணலான்னு இருக்கிறாங்க. அப்படி பெருசு பண்ணாங்கன்னா இதே ரெஸ்டாரண்ட் வைக்கலாம், பெருசாக வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நல்லா ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இப்போ நம்ம கடையை வந்துட்டு எந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கரெக்டாக 12:30 ஸ்டார்ட் பண்ணுவோம் மதியானம். ஓகே சார். 3:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். 3:30 க்ளோஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் ரிட்டன் 4:30, 5:30, 2 மணி நேரம் ரெஸ்ட்டு. 5:30 மணிக்கு ஓப்பன் பண்ணோம்னா நைட் 9:30 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5:30 to 10:30 வரைக்கும் இருக்கும். இங்கே வந்து 9:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து 10:30 வரைக்கும் இருக்கும். சேம் அங்கே அப்படி தான். ஸ்பெஷல் அங்கே என்னென்னா ப்ளஸ் நண்டு சூப் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சளி இருக்கிறவங்களுக்கு, வீசிங் இருக்கிறவங்க, ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நண்டு சூப் வந்து பக்கா க்யூர் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் டாக்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நண்டு சூப் வந்து பக்காவாக ரெடி ஆகும். அந்த கடை ஸ்பெசிஃபிக்காக ரெடியான கூட்டம் வந்தது காரணமே நண்டு சூப் இருக்கிறனால தான். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு 4-5 கடை தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கடை எப்போவுமே கூட்டம் பிஸியாகவே இருந்துருக்கு. ஓகே சார். நண்டு சூப் வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. நம்ம கிடைக்காது. சூப் வந்து 20 ரூபா தான் மெயின். ஏன்னா நம்ம உக்கடத்தில் வந்து நம்ம கடை இருக்குது. அங்கேருந்து நண்டு வாங்கிட்டு வந்து 20 ரூபாய்க்கு சூப் இருக்குது. வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க அந்த ரேட்டுக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. நம்ம 20 ரூபாய்க்கு கொடுத்தாலும் பக்காவாக ரெடியாக ஓடுவோம். பிரியாணி அப்படி தான். பீஃப் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம தான். 60 ரூபா தான் பிரியாணி. மற்ற கடையில் 70 ரூபா, 80 ரூபா, 90 அந்த மாதிரி விற்பாங்க. அந்தளவு டேஸ்ட் இருக்குமா இல்லை? நான் பீசஸ் வந்துட்டு பீஃப் பிரியாணியில் என்னென்ன எவ்வளோ பீசஸ்? ஒரு பிரியாணிக்கு 5 பீஸ் இருக்கும். 370 கிராம், 400 கிராம் சாப்பாடு இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு 430 கிராம் ஃபுல்லாக இருக்குங்க. 430 கிராம். நல்லா ஒர்த்தாக தான் கொடுக்குறீங்க சார் இந்த ஆஃபர். பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு சரியாக இருக்குங்க. நல்லா வேலை செய்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒரு பிரியாணி சரியாக இருக்கும். ஒரு ½ குஸ்கா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். சில்லி வச்சு மட்டன் வகையில் ஏதாவது இனி வரக்கூடிய காலங்களில் மட்டன் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு மட்டன்னா ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் மட்டன் யாரும் விரும்புறதில்ல. பீஃப் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க. இப்போ அது உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் பீஃப் ஹையஸ்ட் டோட்டல் மேட்டுப்பாளையத்தில் இருந்து எடுத்துட்டிங்கன்னா நம்ம கடை தான் ஜாஸ்தியாக ஓடும். கடையிலே சொல்லுவாங்க. ஓகே சார். நம்ம கூட நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எடுப்போம். அங்கே தான் ஹையஸ்ட்டு நான் தான் கறி வாங்குவேன். ஓகே சார். அதிகமாக வாங்குறது நான் ஒருத்தன் தான் இருப்பேன். பாக்கெல்லாம் வாங்குவேன், கம்மியாக வாங்குவேன். நம்மளுக்கு எதாவது ஓடி சீக்கிரம் ஓடிடும். அந்த கடையில் சாயங்காலங்களில் பீஃப் சில்லி ஃபுல்லாக ஓடும். ஓகே சார். நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு வியூவர்ஸ் நம்ம பாத்திமா தம் பிரியாணி கடையில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குங்கிறத சார் சொன்னார். ஸோ நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வாங்க பார்க்கலாம்.
வியூவர்ஸ், பாத்திமா பிரியாணி தம் பிரியாணி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் வந்துட்டு சார் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். சார் இதில் என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்னங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி நம்ம கடை ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி. இதுங்களா சார்? ஸ்பெஷல். ஓகே சார். ஓகே சார். இது வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஓகே. சிக்கன் சில்லி. சிக்கன் சில்லி. இது வந்து பீஃப்ல ஃப்ரை. பீஃபில் ஃப்ரைங்களா? ஓகே சார். ட்ரை பண்ணி சுக்கா பண்ணனும், சுக்கா பண்ணி கொடுங்க. ஓகே சார். ஓகே சார். இது வந்து பீஃப் சில்லி. வியூவர்ஸ், இது பாத்துங்க, பீஃப் சில்லி. ஸ்கிரிப்ட் டிசைன் வராது உங்களுக்கு. KFC டிசைன் மாதிரி இருக்கும். KFC டிசைன்லயே சார் கொடுக்குறாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் சில்லியா. தெரியும் சார். வியூவர்ஸ், காரமடை, அதாவது காரமடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் டு ஊட்டி போகிறவங்களா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிறவங்களா இருந்தாலும் சரி, காரமடை தாண்டி தான் நீங்கள் போவீங்க. நியர் பள்ளிவாசல் ஆப்போசிட்லேயே சார் வந்து கடை வச்சிருக்காரு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் மீல்ஸை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். தம்பி பரத் வந்துட்டு இதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ தம்பி பரத் வந்துட்டு இதை சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுவார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன். சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடியும் குழம்பும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். சரி. உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி, சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே லெக் பீஸ் எடுத்து பாருங்க. அப்படியே சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லெக் பீஸு வீட்டில் செஞ்சுருக்க மாதிரியே சும்மா செம்மையாக செஞ்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பீஃப் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அதுவும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்கள். அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்காட்டுங்க. பீஃப் பிரியாணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சார். இங்கே பாத்திமா தம் பிரியாணி சென்டரில் சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இங்கே தான் ரெகுலராக மத்தியானம் சாப்பிட்ற போகிறோம். இங்கே தாங்க. ஆமாங்க. மத்தியானம் பிடிச்ச டிஷ் எதுனா? நம்மளுக்கு பிரியாணி இதுதாங்க.
சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சைட் டிஷ்ஷு இதெல்லாம் நல்லா இருக்கும். நிறைய வியூஸ் இங்கே வந்து Viewers. அதே மாதிரி பார்சல் நிறைய வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி சாப்பிட்ற ரெகுலர் பார்ட்டி வந்து யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி வந்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டானாலும் நீட்டாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நீட்டாக இருக்குங்க. பேசு அதே மாதிரி கை வாஷ் பண்ணுறது வந்து எல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தோம். தேங்க்யூ சார். ஒன்றும் தேங்க்யூ. வியூவர்ஸ், பாத்திமா தம் பிரியாணி கடையில் வந்து இப்போ பரத் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாருங்க. ஸோ பாருங்கள் வியூவர்ஸ், எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். உட்கார கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக ஒரு பிஸியாக இருக்கார். ரொம்ப ஒரு பிஸி ஷெட்யூலில் தான் இருக்கார். சார் சாப்பிட்டாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கடைக்கு வருவாங்க கண்டிப்பாக. என்றும் தரம் ஒரே மாதிரி இருக்கும், மாறவே மாறாது. 10 வருஷம் ஒரே டேஸ்ட். ஒரே டேஸ்ட் தான் சார். இங்கே வரக்கூடிய புது கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? புது கஸ்டமர் வந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து அடுத்த டைம் இங்கே வரப்போ சாப்பிடாம போக மாட்டாங்க. அதே அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் மேக்ஸிமம் வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரைவர்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம கடையை நிறுத்தி ஒரு நாள் சாப்பிடுவாங்க. எதாச்சியா சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அடுத்த டைம் இங்கே வரக்கோசரமே வருவாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே வருவாங்க. அந்த வழியாக போவாங்க. கோயம்புத்தூரில் மேற்பி காரமடை வந்து போனோம்னா சரி பாய்களை சாப்பிட்டு போய்ட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கஸ்டமர் லாரியில் வருவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, நான் கட்டி வச்சுருவாங்க, நிறுத்த முடியாத லாரியெல்லாம் டக்குனுக்கு வந்தால் நாங்கள் கட்டி எடுத்து கொடுத்துட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் இருப்பாங்க. வாங்க, நிறைய கஸ்டமர் உங்களுக்கு ஃபேவராக பண்ணி தருவாங்க. எப்போ ஒரே தரத்தில் தான் இருக்கும். ஓகே சார், நாங்கள் வந்துட்டு எங்களோட சேனல் சார்பாக உங்களுடைய பாத்திமா தம் பிரியாணி ஷாப் வந்து இன்னும் மேலும் விரிவுடைய ஒரு சின்ன வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.